நமக்கு எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கிறார்கள். அது அதிகமான உதவி செய்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். நாம என்ன பாவத்தை பண்ணாலும் பண்ணலாம், நன்றி மறக்கிற பாவத்தை பண்ணக்கூடாது. என்னன்றி கொன்றார்க்கும் உயிர் உண்டாம் உயிரில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்பார் திருவள்ளுவர். பசியின் மடியை அறுத்தவனுக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கற்புடைய பெண்மணியின் கருவை சிதைத்தவனுக்கும் பிராயச்சித்தம் உண்டு. தாய் தந்தைகளை இழந்தவனுக்கும் பிராயச்சித்தம் உண்டு. நன்றி மறந்தவனுக்கு கழுவாய் பிராயச்சித்தம் கிடையாது. கடவுளால மன்னிக்கப்படாத குற்றம் ஒன்று நன்றி மறந்து. ஆண் முலையை அறுத்த அறவிலோர்க்கும், மான் இழை மகளிர் கருவி சிதைத்தோர்க்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் உய்தி உண்டு, செய்து கொண்டோர்க்கு உய்தி இன்றென அறம் பாடிற்று என்பது புறநாள். உங்களையெல்லாம் அடியேன் தலையினால வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன், நன்றி மறக்க. திரைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையா கொள்ளணும். நன்றி மறவாமை மிக மிக உயர்ந்த பண்பு. நமக்கு அதிகமான உதவி செய்தவர் சுந்தரர்னு சொன்னேன். மற்றவர்களெல்லாம் சிவபெருமானை பாடி நமக்கு காட்டினார். ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி இல்லை, திருத்தொண்டர்களை பாடி நமக்கு உதவி செய்தார். திருத்தொண்டர் தொகை. ஆண்டவனை பார்க்கிற ஞானிகளுக்கும் அடியார்களுக்கும் அதிக பெருமை. அடியார்கள் உள்ளத்திலே ஆண்டவன் இருக்கின்றார். அடியார்களை வணங்கினா ஆண்டவனையும் வணங்கிய புண்ணியம். 2 ஓட்டு. ஆண்டவனை வணங்கினா 1 ஓட்டு. ஆண்டவனுக்கு நேராக மயிலாப்பூர் கபாலீஸ்வர பெருமானுக்கு 10 வழி சக்கர பொங்கல் நைவேத்தியம் புண்ணியம். ஒரு பரம ஏழையாக அடியாருக்கு தந்தால் அதை விட 1,00,000 மடங்கு உண்டு. ஞானிகளுக்கு திறம் அத்தனை தந்தது மலையத்தனை புண்ணியம். அடியேன் சொல்ற திருமூலர் சொல்ற, அகரம் 1000 அந்தனருக்கு ஈயில் எண், 1000 அக்ரகாரம் கட்டி அந்தனர்களுக்கு தந்தான் ஒருத்தர். சிகரம் 1000 செய்து முடிக்கில் எண், 1000 ராஜகோபுரம் கட்டினான். அத்தனையும் பரம ஞானி பகலூன் பரத்திற்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. அறுதிட்டு உறுதியாக சொல்றார், ஒரு பரம ஞானிக்கு உணவு கொடுத்தால் அத்தனை புண்ணியம் இந்த புண்ணியத்துக்கு நிகரில்லை. இன்னொரு பாட்டு, அகரமீர் 6 கோடி அருந்தவம் 100 கோடி, சிகரமீர் 6 கோடி செய்த பலன்கள் எல்லாம் மகர கேதனனை வென்ற மாதேவன் அடியார்க்கு அன்னம் பகரவே கனவு கண்டால் பலன் இதற்கு ஒவ்வாது அன்றே. ஒரு சிவனடியாருக்கு அமுது படுத்துதா கனவு கண்டா போதும். ஆண்டவனை செய்தது அடியாருக்கு வாராது, அடியாருக்கு செய்தது ஆண்டவனுக்கு எதிர்ப்பு. மயிலாப்பூர்ல தபால் ஆபீஸ் 8 ஆபீஸ் இருக்கு. குளக்கரையிலே ஒரு பெட்டி இருக்கு. இந்த பொட்டியில போட்ட தபால் 8 ஆபீஸுக்கு போகும். 8 ஆபீஸிலே போட்டது பொட்டிக்கு வர. அந்த 8 ஆபீஸ் மாதிரி ஆண்டவன், இந்த பொட்டி மாதிரி அடியார். இந்த உதாரணம் ஒரு நினைவில் இருக்கு. தபால் பொட்டி பார்க்கிற போதெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பெட்டியில இட்டது நிச்சயமா 8 ஆபீஸுக்கு போகும். அடியாருக்கு தந்தது ஆண்டவனுக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை. பிள்ளை வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன். இது சிவனே தந்த முதலடி. இந்த முதலடி சிவன் தந்தது. யாருக்கு? சுந்தரர். தில்லை வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன். அவர் வாழ போறார். திருநீல கண்டத்து எவனார்க்கும் அடியேன், இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன். சைவ பெருமக்களாகிய நீங்கள் இந்த 11 பாடல் தினந்தோறும் பாராயணம். 63 நாயனார்களை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி கொடுத்த ஒரு தமிழ் பாமாலை திருத்தொண்ட தொகை. தொண்டர்களை பாடியதனால என்ன வந்தது அவருக்கு? 16வது ஆண்டிலே தடுத்தாட்கொள்ள பெற்றால்
18வது ஆண்டு 2 ஆண்டு தான் வாழ்ந்தார். திருவஞ்சைக்களம் போனார். வாழ்ந்தது போதும் கைலாசம் போக வேண்டும் என்று எண்ணினார். இப்படி ஒரு எண்ணிய உடனே கைலாச சிவபெருமான் அவர் ஏறி வருகிற ஐராவணம் என்ற வெள்ளையானை அனுப்பினாராம். இவர் ரொம்ப கவனமா, இந்த மண்ணுலகத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு ஞானிக்கு மேல் உலகத்திலிருந்து வரவேற்பு கொடுத்தாள் என்பது வரலாறு கிடையாது, இதுவரைக்கும் கிடையாது. இனிமேல் எழுதினா உண்டு. சங்கரருக்கு கிடையாது, மத்வாச்சாரியாரு கிடையாது, ராமானுஜாச்சாரியாரு கிடையாது, சைவத்திலையும் மாணிக்க வாசகர் கிடையாது, ஞானசம்பந்தர் கிடையாது. சுந்தருக்கு தான் வெள்ளையான அங்கிருந்து வந்தது, கைலாசிலிருந்து வந்தது, 2000 தந்தங்களை உடைய. எதிர்கொண்டு அழைக்க வந்தவர் யார்? எம்எல்ஏ, எம்பியா? இந்தீரன். இதெல்லாம் 5 ஆண்டு. 33 தேவர்களுக்கு தனிப்பெரும் தலைவனாகிய தேவர் கோமான் வருகிறான் சுந்தரரை வரவேற்க. அவரு வெக்கமாக, இதுவரைக்கும் பூலோகத்துல போய் ஒரு மனிதனை நான் வரவேற்றேன். பொன்னுலகம், ஐராவதம், கற்பவருஷம், காமதேனு, சிந்தாமணி, எவ்வளவு பெரியவன் இந்திர பகவான். அவர் வராதான், இவர் அழைக்க. 18 வயசு பரமேஸ்வரன் அனுப்பிச்சா இந்த வெள்ளையார். அவர் ஆண்டவன் எனக்கு ஏன் யானை அனுப்புறாரு? சமையல்காரன் வர்றான்னு கவர்னர் ரோல்ஸ் ராய் கார் அனுப்புவாரா சென்ட்ரலுக்கு? யார் அங்கே நிதி மந்திரியா? நம்ம சமையல்காரன் வர்றான், நம்ம ரோல்ஸ் ராய் காரன் போய் இட்டுவார். யாரும் இல்லை. சமையல்காரனை எதிர்கொண்டு அழைக்க அமைச்சரை வருவார். இவரை எதிர்கொண்டு அழைக்க இந்திர பகவான் வருகிறான். இது நான் சொல்லல, சுந்தரரே சொல்றார். இந்தீரன் எதிர்கொண்டு அழைக்க வந்தவன் இந்தீரன். யாரு? மால் நாராயணன், அட்டலட்சுமி நாயகன் வர்றாரு. என்ன யாரு? பிரமன். எல்லார் தலையில எழுதுகிறவர் பிரம்மா. ஒவ்வொருத்தர் தலையில ஒவ்வொரு மாதிரி எழுதுவார். என் தலையில என்ன எழுதியிருக்கிறார்? ஒரு நாள் கூட வீட்டு சாப்பாடு கிடையாது. நான் 360 நாளும் 360 ஊர்ல இருக்கிறேன். இன்னைக்கு காஞ்சிபுரத்து என்னோட சொற்பொழி வந்து விளம்பரம் பண்ணிட்டார். நான் இங்க மடாலயத்துக்கு வர வேண்டும் என்று தர்மபுரம் சுவாமிநாதனுக்கு ஆள் அனுப்பிச்சு எனக்கு பதிலாக அவரை தேவாரம் பாட சொல்லிட்டு நான் வந்தேன். இப்படி நம்ம சதா வெளியூர் வீட்டு சாப்பாடு. வெளியே போனா என்ன, நமக்கு வேண்டாததை அவங்க செய்வார். வடை பாயதான் எனக்கு பிடிக்காது, அதான் போடுவேன். என் தலையில எழுதி அன்றாடம் வெளியூர் சாப்பாடு. இன்னொருத்தர் தலையில எழுதி இருக்கான் 300 ஏக்கர் நிலம், 30 பம்பு செட்டு, 3000 மூட்டை அரிசி வந்து விழுது. டாக்டர் பார்த்து சக்கரை அழகு மேல வித அரிச்சு வச்சுன்னா நீ இறந்து விடுவே, கேழ்வரகு ரொட்டி தின்னு. மூட்டை மூட்டையா நெல்லு வந்து விழுது. அவர் வயிற்று உள்ள ஒரு அரிசி போக ரப்பர் மாதிரி கேழ்வரகு ரொட்டி எத்தனை நாளைக்கு தின்பார்ப்பான். இது ரொட்டி திங்கிற போது ஜன்னலுக்கு வெளியே சமையல்காரன் மல்லிப்பூ மாதிரி இட்லி பண்ணி குரு வெங்காய சாம்பார் போட்டு முழு முந்திரி போட்டு தாளிச்சு பெருங்காயம் போட்டு தாளி, இவ்வளவு பெரிய ஏனத்திலே 10 கரண்டி சாம்பாரை விட்டு 5 இட்லியை போட்டு சாம்பார் குளத்துல இட்லி நீந்தது சுட சுட. கம 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 கமான ஜன்னல் வழியா வாசம். இவர் ரொட்டி நாவில ஜலமா ஊது. என்ன பண்றது? தலையில எழுதிக்குது அரிச்சு வருது. இன்னொருத்தர் தலையில எழுதிக்குது 80 லட்சம் சொத்து, ரோல்ஸ் ராய் கார். அறிவு இருக்காது. மணி என்னங்க நீங்களே பார்த்து. இன்னொருத்தர் தலையில எழுதி இருக்குது வீட்டை விட்டு வெளியே போனா தலை நிமிர்ந்து போவார், கம்பீரமா. உள்ள நுழையிற போது அடங்கி மடங்கி ஒடுங்கி. நீங்களே கண்டுபிடிச்சுங்க என்னன்னு. இல்ல அங்க அடக்கம். பெரிய காவல்துறை தலைவர் இங்க வந்து நம்மளை உருட்டுறாரு, அங்க வீட்டுல அவர் உருளுவார். அப்படி எல்லார் தலைவர் பிரம்மா வர்றாராம், சுந்தரமூர்த்தி நாயனாரே வர்றாரு. ரொம்ப பெரிய விஷயம். நம்ம தமிழகத்திலே பிறந்து வாழ்ந்த அந்த பரம ஞான குருவை அழைக்கி வச்சு நாராயணன் வர்றாருன்னா அது நமக்கல்லவா பெருமை. இந்திரன், மால், பிரமன்,
எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து வெள்ளையானை இதில் அழுது தொழுது அதன் மேல ஆரோகணித்து வானவெளியாக போனார். கைலாச மலையிலே உள்மாட வீதி வலம் வருகிறது. அங்க இருக்கிற மகரிஷிகள் ததீசி மரீசி அம்பரீஷர் புலத்தியர் அண்ணே யாரோ தமிழ்நாடு சின்ன வயசு இன்னும் மீசோட முளைக்கு பரமேஸ்வரன் யானையில ஏறி வர்றாரு. அந்த யானையில சிவபெருமான் ஏறலாம், அம்பாள் ஏறலாம், விநாயகர் ஏறலாம், முருகர் ஏறலாம். யாரோ ஒரு இளம் பிள்ளை கேட்க அச்சம். சார் நீங்க யாருன்னு கேட்க ஆண்டவனையே கேட்டாங்க. பெருமானே தேவரீர் வருகிற யானை வாகனத்துல வருகின்றவர் யாரு? அவன் நம்மளவன் நம் தமறு ஊரன் என்றான் நொடித்தான் மலை வித்தமணி. இதான் கடைசி தேவாரம் சுந்த கைலாசத்துல பாடு. அங்க பாடு இங்க எப்படி வரும்? அத வருண பகவானிடத்திலே கொடுக்க, வருண பகவான் மகா சாத்தா கையில கொடுக்க, சாத்தா மண்ணுலகத்துல கொண்டு வந்து பிடவூர்ல கொடுத்தார். ஒவ்வொரு பாடலும் உலகத்தை விலைமதி. அடியார்களை பாடியதனாலே சுந்தரருக்கு வெள்ளையானவர். இவளையெல்லாம் அடியேன் வணங்கி கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆண்டவனை காட்டிலும் அடியார்களுக்கு பெருமை அதிகம்.